Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல பாத்தீங்க அப்படினா இப்போ 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம டே 16 வரைக்கும் சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 16 கான எக்ஸாக்ட்டான ஹோம்வொர்க் அண்ட் ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம டே 17ல என்ன பார்க்க போறோம் அப்படினா future perfect tense. இந்த டென்ஸ்க்கு நம்ம தமிழ்ல எப்படி சொல்லணும் அப்படினா எதிர்காலத்துல ஒரு செயல் நடந்து முடிந்திருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச வரும்போது அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பேசணும். ஒரு சிம்பிளான உதாரணத்தை வச்சு சொல்லி கொடுக்கேன். இப்போ சாயங்காலம் 5 மணி நினைச்சுக்கோங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், ஓகேங்களா? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு இந்நேரத்தில் நான் எங்கள் ஊரில் இருப்பேன், நான் ஊருக்கு போயிருப்பேன். இப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ சாயங்காலம் 5 மணி, இங்கே நான் சென்னையில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நாளைக்கு இதே நேரத்தில் நான் எங்கள் ஊரில் இருப்பேன், நான் எங்கள் ஊருக்கு போயிருப்பேன், சாத்தூருக்கு போயிருப்பேன். நல்லா கவனிங்களேன். போயிருப்பேன் அப்படின்னா நம்ம முடிஞ்சதை பற்றி தான் பேசுகிறோம். எப்போ முடிஞ்சதை பற்றி பேசுகிறோம்? ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிந்திருக்கும், நான் செய்திருப்பேன், நான் போயிருப்பேன், நான் வந்திருப்பேன், நான் பேசியிருப்பேன், நான் பார்த்துருப்பேன், நான் சமைத்திருப்பேன், நாங்கள் எக்ஸாம் எழுதியிருப்போம், அவள் சமைத்திருப்பாள். ஸோ ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ ப்ரெசண்ட்டில் 5 மணி, ஃப்யூச்சர் நாளைக்கு 5 மணிக்கு நான் சாத்தூரில் இருப்பேன், சாத்தூருக்கு போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வச்சு தான் பேசணுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படி பேசலாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறாங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த டென்ஸை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்களேன், நாம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் பேசணும். இங்கே நல்ல கவனிங்களேன், எந்த சப்ஜெக்டை பேசினாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா வில் ஹாவ். வில் ஹாவ், ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ வில் ஹாவ், வி வில் ஹாவ், யூ வில் ஹாவ், தே வில் ஹாவ், ஹீ வில் ஹாவ், ஷீ வில் ஹாவ், இட் வில் ஹாவ். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் ஹாவ் அப்படின்னு தான் பேசணும். இப்போயே நம்ம பாதி சென்ஸ் பேசிட்டோம். ஐ வில் ஹாவ். ஓகே, மிச்சம் என்ன இருக்குது? நம்ம என்ன செயலை செய்திருப்போம் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த செயலை பற்றி பேசணும். ஆனால் அந்த செயல் பாருங்கள், வெர்ப் எப்படி இருக்கணும்? தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். நான் சாப்பிட்டிருப்பேன், ஃப்யூச்சர் பற்றி தான் பேசுகிறோம். நான் நைட்டுக்குள்ளே சாப்பிட்ருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ வரதுக்குள்ளே நான் சாப்பிட்ருப்பேன், நீ வரதுக்குள்ளே நாங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சிருப்போம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்திருப்பேன், செய்திருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த செயலை பற்றி பேசும்போது நம்ம வெர்போட தேர்ட் ஃபார்மை தான் நம்ம ஃபாலோ பண்ணி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஈட் அப்படிங்கிறது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஏட் அப்படிங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம், ஈட்டன் அப்படிங்கிறது வெர்போட தேர்ட் ஃபார்ம். அப்போனா இந்த ஈட்டன் இந்த வெர்பை தான் நம்ம இங்கே நம்ம பேசணும். I will have eaten, நான் சாப்பிட்டிருப்பேன். ஈஸியாக இருக்கா? ஓகே, இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு இந்த 30 days கிளாஸஸ்க்கான PDF ஃபார்மட் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 30 days கிளாஸ்க்குள்ள நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அது மட்டும் இருக்காது, அதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ், ஹோம்ஒர்க், இது மாதிரி நிறைய நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சா நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸ் எப்படி பேசுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. பாசிட்டிவான சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்களேன், நாளைக்கு இந்த நேரம் நான் என் ஊருக்கு போய் சேர்ந்திருப்பேன். ஏதோ நம்ம போய் சேர்ந்துட்ட மாதிரி இப்பயே பேசுகிறோம். ஒரு செயல் ஃப்யூச்சரில் முடிஞ்சிருக்கும், ஃப்யூச்சரில் பாஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா?
போய் சேர்ந்திருப்பேன், அவனை பார்த்திருப்பேன், அவர்கள் வந்திருப்பார்கள், நாளைக்கு இந்நேரத்தில் அவங்க வந்திருப்பாங்க இங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் அந்த செயல் எப்போ நடந்து முடியும்? நாளைக்கு தான் முடியும். ஆனால் முடிஞ்சதை மாதிரி நம்ம இப்போ பேசுகிறோம். நாளைக்கு இந்நேரம் நான் ஊருக்கு போயிருப்பேன், ஊருக்கு போய் சேர்ந்துருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதை நம்ம எப்படி பேசலாம்? ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஜெக்டை பேசணும், வில் ஹேவ், அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். எங்கெல்லாம் நீங்கள் ஹேவ், ஹேஸ், ஹேட், வில் ஹேவ் இதெல்லாம் பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி வேர்போட தேர்ட் ஃபார்மை வச்சு தான் நம்ம பேசணும். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்னா, நாளைக்கு இந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களாங்க? நாளைக்கு இந்நேரம் அதை எப்படி சொல்லலாம்? பை, நல்லா கவனிங்க, பை திஸ் டைம் டுமாரோ. பை திஸ் டைம் டுமாரோ. எல்லாம் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். பை திஸ் டைம் டுமாரோ. எல்லோரும் பேசுங்க. நாளைக்கு இந்நேரம் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களாங்க? பை திஸ் டைம் டுமாரோ. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் யார்? யாரை பற்றி பேசுகிறேன்? நான். என்னை பற்றி தான் பேசுகிறேன். ஐ. ஓகே, சப்ஜெக்டை பேசணும், என்ன பேசணும்? வில் ஹாவ் பேசலாமா? ஐ வில் ஹாவ். ஓகே, நெக்ஸ்ட்லாம் இருக்குது. போய் சேர்ந்துருப்பேன். போய் சேர்றதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் ரீச். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரீச்ட். ஓகேங்களா? By this time tomorrow I will have reached. By this time tomorrow I will have reached. மிச்சம் என்ன இருக்கு? நான் எங்கே போய் சேர்ந்துருப்பேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஊருக்கு. என்னுடைய ஊர் நான் எப்படி சொல்லாங்க? மை ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க? மை ஹோம் டவுன். That's all. By this time tomorrow I will have reached my hometown. நீங்கள் பேசுங்க பார்க்கும். By this time tomorrow I will have reached my hometown. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பேசலாமா? By this time tomorrow I will have reached my hometown. ஓகே, இன்னும் ஒரு தடவை மட்டும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? மெதுவாக பொறுமையாக பேசலாம். ஓகேங்களா? அவசரம் வேணால் பொறுமையாக மெதுவாக பேசலாம். By this time tomorrow. சூப்பருங்க. I will have reached my hometown. சூப்பர். இப்போ நான் அவரோட ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், நீங்களும் பின்னாடியே பேசுங்க. By this time tomorrow I will have reached my hometown. சூப்பர், குட். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ பாஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் ஒரு 5 தடவை இல்லைனா 10 தடவை என்ன பண்ணுங்கள், பேசுங்க. By this time tomorrow. இதுவே ஒரு 5 தடவை பேசுங்க. By this time tomorrow. By this time tomorrow. By this time tomorrow I will have reached my hometown. I will have reached my hometown. That's all. அவ்வளோதாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஏன் இந்த டென்ஸ் இருக்குது, எதுக்கு இருக்குன்னு புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான நிறைய சென்ஸை நம்ம இந்த டென்ஸ் வச்சு நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா, வரிசையாக காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் எல்லாராலுமே ஈஸியாக இங்கிலீஷில் இப்போ இருந்து பேச ஆரம்பிக்க முடியுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸையும் எல்லாராலுமே ஈஸியாக இப்போ இருந்தே பேச ஆரம்பிக்க முடியும். எல்லாருக்குமே டென்சஸ் பார்த்திங்கன்னா பெரிய மலை மாதிரி தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம கை தூசிக்கு சமங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சுக்கிட முடியும். நான் ரொம்ப எளிமையாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாளைக்கு இந்நேரம் நான் சென்னைக்கு போயிருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? லீவ்லாம் முடிஞ்சிருக்கும், சொல்லுவோம். இன்றைக்கி வீட்டிலேருந்து சொல்லுவோம், ஊர்லேருந்து சொல்லுவோம். நாளைக்கு இந்நேரம் நான் சென்னைக்கு போயிருப்பேன். எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், போயிருப்பேன் முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிஞ்ச ஒரு செயல் இப்போ பேசுகிறோம் நம்ம. புரிஞ்சா? ஃப்யூச்சரில் ஒரு செயல் பர்ஃபெக்டாக இருக்கும், அதாவது இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு மாறி இருக்கும். ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஓகே, நாளைக்கு இந்த நேரம், இதை நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். ஓகேங்களாங்க? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு இந்த நேரம் இது எப்படி சொல்லலாம்? By this time tomorrow. பேசுங்க. By this time tomorrow. பேசலாமா? By this time tomorrow. ஓகேங்க. By this time tomorrow. நாளைக்கு இந்நேரம். அடுத்து பாருங்க.
நான் சென்னைக்கு போயிருப்பேன். நான் சப்ஜெக்டை பேசணும். நான் ஐ ஓகே வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும். ஐ வில் ஹாவ் ஓகே என்ன செயலை செய்திருப்பேன்? போயிருப்பேன். போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? போகிறதுக்கு கோ அப்படின்னு சொல்லுவோம். கோட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். அப்போ இந்த கான் அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம இங்கே நம்ம பேசணும் அந்த போகிறதுக்கு. ஓகேங்களா? ஐ வில் ஹாவ் கான் எங்கே? சென்னைக்கு போயிருப்பேன். ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா? நம்ம எப்பெல்லாம் ஒரு இடத்த பற்றி பேசுகிறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அப்புறம் இக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். சென்னைக்கு, சாத்தூருக்கு, திருநெல்வேலிக்கு, மதுரைக்கு வருதா? இக்குன்னு வருது பார்த்தீங்களா? அப்போனா எங்கெல்லாம் ஒரு இடத்த பற்றி பேசுகிறோமோ அந்த இடத்துக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். எங்கே? டு சென்னை. தட்ஸ் ஆல். பாருங்களேன், எவ்வளோ பெரிய சென்டென்ஸை உங்களால் இப்போ ஈஸியாக பேச முடியுது. கண்டிப்பாக எல்லாராலுமே பேச முடியுங்க. ஓகே, பேசலாமா? பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹாவ் கான் டு சென்னை. நீங்கள்லாம் பேசுங்க பார்க்கும். பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹாவ் கான் டு சென்னை. நாளைக்கு இந்நேரம் நான் சென்னைக்கு போயிருப்பேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இதே சென்டென்ஸில் உங்களுடைய ஊர் நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள். இங்கே நான் தமிழில் என்னுடைய இதை எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கிலீஷில் காமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இன்று மாலைக்குள் அதை நான் செய்து விடுவேன். இதை நம்ம பேச்சு வழக்கில் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நான் செஞ்சுருவேன், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். பாருங்களேன், ஒரு செயல் முடிச்சிருவேங்க அப்படிங்கிறது தெரியும் எதிர்காலத்தில். இதை நீங்கள் காலையில் சொல்கிறீங்க, அப்பா கேட்குறாங்க, நான் அந்த வேலையை உனக்கு செய்ய சொன்னேன் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் செய்யலை, நான் சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிருவேன். நம்ம தமிழில் இப்படி பேசும்போது இந்த டென்ஸ் வச்சு பேசுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், போயிருப்பேன் இப்படியும் பேசும்போது இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு பேசுவோம். செய்து விடுவேன் இப்படியும் பேசும்போது நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு பேசுவோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? செய்திருப்பேன், சாயங்காலத்துக்குள்ளே நான் செஞ்சுருப்பேன். இப்படியும் சொல்லுவோம், சாயங்காலத்துக்குள்ளே செஞ்சுருவேன். ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். இன்றைக்கி மாலைக்குள், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எப்படி பேசலாம்? பை திஸ் ஈவினிங். பை திஸ் ஈவினிங் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே. ஓகே, மிச்சதான் எப்படி பேசலாம்? நான் அதை செய்து விடுவேன். சப்ஜெக்ட் யார்? நான் தான். ஐ வில் ஹாவ். ஓகே, வெர்ப் என்ன? செய்கிறது தான். செய்கிறதுக்கு சொல்ல இங்கிலீஷில், செய்கிறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் டூ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டிட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். அப்போ இந்த டன் அப்படிங்கிற வேர்பை தான் இங்கே நம்ம பேசணும். டன் எதை? அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தேட்னு அப்படி சொல்லுங்க. இல்லை நீங்கள் நார்மலாக இட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? பை திஸ் ஈவினிங் ஐ வில் ஹாவ் டன் இட் இப்படியும் சொல்லலாம். பை திஸ் ஈவினிங் ஐ வில் ஹாவ் டன் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? புரியுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக இங்கே நான் பாசிட்டிவான சென்டென்ஸ்க்கான 2 சென்டென்ஸ் இருக்குது. அது உங்களுக்கான டெஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களாங்க? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த டென்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. 12 டென்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்க நம்ம நினைக்கவே வேணாம். ஓகே, இங்கே பாருங்களேன். நான் 9 மணிக்கு முன்னே சாப்பிட்டு இருப்பேன். நான் 9 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயல் ஒரு டைமுக்கு முன்னாடி, ஃப்யூச்சரில் ஒரு டைமுக்கு முன்னாடியே நான் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே, எப்படி பேசலாம்? ஓகே, ஐ வில் ஹாவ். சப்ஜெக்டை பேசணுன்னே வில் ஹாவ் அப்படிங்கிறத பேசுகிறோம். வில் ஹாவ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்பை தான் பேசணும். என்ன வேர்ப்? சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்கு சொல்ல இங்கிலீஷில் ஈட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் இங்கே பேசணும். ஈட், ஏட், குட், சூப்பர். ஈட்டன். ஐ வில் ஹாவ் ஈட்டன். நான் சாப்பிட்டிருப்பேன். எதற்கு முன்பே? 9 மணிக்கு முன்பே. அப்போ அந்த முன்பே அப்படிங்கிறத முன்னாடி பேசிட்டு 9 மணி அப்படிங்கிறத நம்ம கடைசி பேசணும். ஓகேங்களா? முன்பே அப்படின்னா பிஃபோர். எத்தனை மணிக்கு முன்னாடியே? 9 o'clock. I will have eaten before 9 o'clock. I will have eaten before 9 o'clock. நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க, குட், கரெக்டுங்க.
I will have eaten before 9 o'clock. ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். நீ வருவதற்கு முன்பே நான் இரவு உணவு சாப்பிட்டு இருப்பேன். பாருங்களேன், இந்த சென்டென்ஸை அப்படி இங்கே பேசியிருக்கோம். இன்னும் எக்ஸஸாக என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு சென்டென்ஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம், நீ வரதுக்கு முன்னாடியே. ஓகே, இதை எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. I will have eaten. I will have eaten. நான் சாப்பிட்டு இருப்பேன். என்ன, இரவு உணவு, டின்னர். ஓகே, இன்னும் இந்த சென்ஸ் முடியல. I will have eaten dinner. யார் வரதுக்கு முன்னாடியே, நீ வருவதற்கு முன்பே. அப்போ அந்த முன்பே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசணும். பிஃபோர், நீ வர்றதுக்கு முன்னாடியே. இதை எப்படி பேசலாம், you arrive. ஓகேங்களா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவன் வந்திருப்பான். இதை நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம், அவன் வந்திருப்பான். செகண்ட் பாருங்கள், அவன் வந்திருப்பானா, பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அவன் வந்திருப்பானா. தேர்ட் பாருங்கள், அவன் வந்திருக்க மாட்டான். நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம், வந்திருக்க மாட்டான், இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஃபோர்த் பாருங்களேன், அவன் வந்திருக்க மாட்டானா. நல்ல கவனிங்க, மாட்டானா நெகட்டிவாக பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, அவன் வந்திருக்க மாட்டானா, எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்திருக்க மாட்டானா. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், அவன் ஏன் வந்திருப்பான், WH கொஸ்டின் வச்சு கேட்குறோம். ஓகேங்களா? இன்னும் இந்த சென்டென்ஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். அவன் ஏன் வந்திருக்க மாட்டான், அவன் எப்போ வந்திருப்பான், அவன் எப்படி வந்திருப்பான். அப்படியே நிறைய சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கேள்வியாக உருவாக்கி பேசிகிட்டே இருக்கலாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் இருந்துச்சா, பாசிட்டிவ் சென்ஸ், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெகட்டிவ் கொஸ்டின், WH கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தனியாக நீங்களாகவே நிறைய வேர்ப் ஆட் பண்ணி எழுதுங்க, சப்ஜெக்டை மாற்றி எழுதுங்க. நீங்கள் போயிருப்பீங்களா, நீங்கள் போயிருக்க மாட்டிங்களா. ஸோ நீங்களாம் என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்டே வேர்பையும் மாற்றி நிறைய சென்டென்ஸை இப்போ இருந்தே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் காமெண்ட்டில் வரிசை ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்னு பாருங்களேன், அவன் வந்திருப்பான். எப்படி பேசலாம், நல்லா யோசிங்க. அவன் வந்திருப்பான். குட், சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. He will have come. அவன் வந்திருப்பான். He will have come. நல்லா கவனிங்க. சில பேர் யோசிப்பீங்க, மகா கம் அப்படிங்கிறது வேர்போட V1 மாதிரி தெரியுதே, நீங்கள் அப்படியே இதை போட்டு பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பட் சில பேருக்கு கேள்விகள் வரலாம், தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா? நம்மளால் நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். மிஸ்டேக் விடுறதுனால நம்ம இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு கிடையாதுங்க. மிஸ்டேக் விட்டதுனால தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம என்ன பிறந்தவொடனே இங்கிலீஷில் பேசி பழகிருக்கோம் இல்லைங்க. புதுசாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக தடுமாற்றம் இருக்கும், பயம் இருக்கும், சோர்வு இருக்கும், பதட்டம் இருக்கும். அது இருக்கிறதுனால நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படி கிடையாதுங்க. நம்மளால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கம் அப்படிங்கிறத நம்ம V1 சொல்லுவோம், கேம் V2, கம் V3. நம்ம இந்த கம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பேசியிருக்கோம். ஓகேங்களா? இது V1 கிடையாது, V3. He will have come. அவன் வந்திருப்பான். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அவன் வந்திருப்பானா, கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா, அவன் வந்திருப்பானா. ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம், ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன், இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை அப்படி முன்னாடி தூக்கி போடுங்க, வில். இந்த சப்ஜெக்ட் அப்படியே பின்னாடி போடுங்க, he. மிச்சத்தை அப்படியே பேசுங்க, have come. அவ்வளோதான். will he have come, will he have come, will he have come. அவன் வந்திருப்பானா. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், அவன் வந்திருக்க மாட்டான். நெகட்டிவாக பேசுகிறோம், ரொம்ப சிம்பிளுங்க. he will not have come. அவன் வந்திருக்க மாட்டான். என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வில்லுக்கும் ஹாவ்க்கும் நடுவில் நாட் மட்டும் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். புரிஞ்சா? he will not have come. அவன் வந்திருக்க மாட்டான். இந்த will not நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா won't. he won't have come. அவன் வந்திருக்க மாட்டான்.
he won't have come. அவன் வந்திருக்க மாட்டான். ஓகே, இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட் ஒன். அவன் வந்திருக்க மாட்டானா என்ன பண்ணியிருக்கோம்? நெகட்டிவாக பேசியிருக்கோம். அந்த பேசுனதை கேள்வியாக கேட்டிருக்கோம். அவன் வந்திருக்க மாட்டானா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே பண்ண மாதிரியே தாங்க. இந்த will not அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசணும். நம்ம won't அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை அடுத்து பேசணும். he மிச்சத்தை அப்படி பேசுங்க. have come கொஸ்டின் மார்க் போட மறக்கூடாது. ஓகேங்களா? won't he have come? அவன் வந்திருக்க மாட்டானா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அவன் ஏன் வந்திருப்பான்? அவன் ஏன் வந்திருப்பான் நம்ம கேள்வியாக கேட்குறோம், பாசிட்டிவாக தான் கேட்குறோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஏன் அப்படிங்கிற WH கொஸ்டின் வச்சு கேட்டிருக்கோம். ஏன்னா ஒய் அப்படிங்கிறத பேசிட்டு பாருங்களேன், இந்த பாசிட்டிவான கேள்வி அப்படியே பேசுங்க. why will he have come? அவன் ஏன் வந்திருப்பான்? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவான சென்ஸ், நெகட்டிவ் சென்ஸ், பாசிட்டிவ் கேள்வி அண்ட் நெகட்டிவ் கேள்வி எப்படி கேட்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை தனித்தனியாக நான் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பட் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சென்ஸ் அதிகமாக பேசுவோம். பாசிட்டிவான கேள்வி கூட நம்ம அப்பப்போ கேட்போம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது தான். ஓகே, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா நாங்கள் பிடிஎஃப்பில் பாசிட்டிவ் சென்ஸ் தனியாக, நெகட்டிவ் சென்ஸ் தனியாக, அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கேள்விக்கு எல்லாமே தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதில் டெஸ்ட் வச்சுருப்போம், ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம். ஸோ நிறைய இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சு நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்? 30 days கிளாஸ்க்கான பிடிஎஃப் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சு ஒரு புக்கு மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேனில் உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இந்த தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணுங்க. தேங்க்யூ.